வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோன்லேயே செட்டிங்ஸில் ஒரு ஸ்க்ரீன் பென்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். உங்கள் ஃபோன்லேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு யார்கிட்டயோ ஃபோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆப்பை ஸ்க்ரீன் பென்னிங்கில் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்பை தவிர மீது எந்த ஆப்லேயுமே அவங்க போய் யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அவங்க ஃபோன் கேட்குறாங்க, கால் பண்ணணும் கொடுங்க அப்படின்னா, உங்கள் காலிங் ஆப்பை மட்டும் நீங்கள் பின் பண்ணி விட்டால் போதும். மித்த எந்த ஆப்குள்ளாரையும் அவங்களால போக முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக அவங்களால திருப்பி லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் போக முடியும். லாக் ஸ்க்ரீன் போனால் பாஸ்வேர்டு கேட்கும். இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அவங்களால ஆக்சஸே பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு டிப்ஸ் தான் சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டி போய்க்கோங்க. அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், ஸ்க்ரீன் பென்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் பென்னிங் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு டிசபிளில் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷனுமே எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆகிட்டு எப்பயும் போல் பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் யார்கிட்டயோ ஃபோன் கொடுக்குறீங்க, அவங்க உங்கள் செட்டிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணுன்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரீசெண்ட் ஆப் போவீங்களா, ரீசெண்ட் ஆப் போய்க்கோங்க. போயிட்டு அந்த டபுள் டாட் மாதிரி தெரியும்ல மேலே, அந்த டபுள் டாட்டை கிளிக் பண்ணி பின்னுன்னு கொடுத்துருங்க. பின்னுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்பை தவிர நீங்கள் இப்போ நான் பேக் அழுத்துறேன் பாருங்கள், பேக் டச் பண்ணுறேன், பேக் அழுத்த முடியல, சென்டர் ஸ்க்ரீன் அழுத்த இந்த செட்டிங்ஸை தவிர அவங்களால வேறு எந்த பேஜுக்குமே மூவே பண்ண முடியாது. அவங்க மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட மூவ் பண்ண முடியாது. வேறு எந்த ஆப்புமே போக முடியாது. இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்பை பின் பண்ணி கொடுங்க. அவங்க கேட்குறாங்க, கால் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கால் ஹிஸ்ட்ரி இருக்கிற லாகை மட்டும் நீங்கள் ஆப் பின் பண்ணி விட்டிங்கன்னா அது மட்டும். வாட்ஸ்அப் கேட்குறாங்க, வாட்ஸ்அப் மட்டும் பின் பண்ணி விட்டிங்கன்னா வாட்ஸ்அப் தவிர அவங்களால வேறு எதுவுமே போக முடியாது. யூடியூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ கேமிங்கே போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கேமிங்கை தவிர வேறு எதுவுமே ஆப் பின் பண்ணி விட்டிங்கன்னா அதை தவிர அவங்களால வெளியே யூஸே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் குழந்தைகள்கிட்டே கொடுக்குறீங்க, ஃபோன் பார்க்க கொடுக்குறீங்க அப்படின்னா, கேம் விளாட மட்டும் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்பை மட்டும் பின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த ஆப்ஷனுமே அவங்களால போக முடியாது, வேறு எதுவுமே டச் பண்ண முடியாது. உங்கள் டேட்டாவும் சேஃபாக இருக்கும், எதுவுமே அழிச்சிடவும் முடியாது. ஓகேங்களா? இது மாதிரி போட்டு கொடுத்துங்க. யார்கிட்ட கொடுக்குறீங்களா, ஒரு அன்னோன் பர்சன்ட்டு ஃபோன் கொடுக்குறீங்களா, இது மாதிரி யூஸ் பண்ணி கொடுங்க. ஓகேவா? இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனையும் லாக் ஸ்க்ரீன் இங்கே பாருங்கள், ரீசன்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதையும் பேக் ஸ்பேஸையும் கண்டினியூஸாக அழுத்துனீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகேங்களா? வெளியே வந்துட்டு எப்பயும் போல் உங்கள் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு. வேறு யார்கிட்டே கொடுக்கும்போது உங்கள் ஃபோனை சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.